நாம் கள்ளு கடைக்கும் சாராய கடைக்கும் போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஏனென்றால் கள்ளு கடைக்கு சென்று கள் குடித்து வருகின்ற போதையை இந்த பிராணாயாமம் நமக்கு தரும். அந்த மனிதனுக்கு சில சித்துகள் கைகூடும். முதலில் மூலாதாரத்தில் குவிக்க சொல்வார்கள். அதனால் இந்த உடல் பலம் கூடும். அடுத்து நம் மனதை தொப்புள் இருக்கும் இடத்தில் குவிக்க சொல்வார்கள். அப்படி குவித்தால் அங்கும் சில சித்துகள் கூடும். நெஞ்சி பகுதி அல்லது விலா எலும்புகள் ஒன்று சேரும் இடத்தில் அநாகதம் அமைந்துள்ளது. இந்த அநாகதத்தில் நம் மனதை குவித்தால் நாம் மற்றவர்களுக்கு ஹீலிங் செய்யலாம். சில லட்சங்களில் இருந்து பல கோடிகள் வரை நாம் சம்பாதிக்கலாம். சிவகுரு ஐயா அவர்கள் உண்மையில் தியானம் செய்கிறார்கள் என்றால் அவர் இன்னும் 11 வருடத்தில் சமாதி அடைய வேண்டும். இவரை போலவே வள்ளலார் மிஷனும் ஆழ்நிலை தியான முகாம் என்றும் உள்ளொளி தியான முகாம் என்றும் ஆன்மாக்களை அழைத்து தியானத்தை கற்பிக்கின்றனர். இதை இவர்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக செய்கின்றார்கள். இவர்களும் உண்மையாகவே தியானத்தை செய்தார்கள் என்றால் இன்னும் 2-3 வருடத்தில் ஜானகிராமன் ஐயா போன்றவர்கள் சமாதி அடைய வேண்டும். ஆனால் அருணகிரிநாதர், குமரகுருபரர், நக்கீரர் போன்ற எண்ணற்ற ஆன்மாக்கள் எல்லாம் சமாதியில் ஒடுங்கியவர்கள். நிச்சயம் இவர்களுக்கும் மூடம் உண்டாகி இருக்கும். அருணகிரி முதலானவர்களெல்லாம் பாடலாக ஏற்றி இருக்கின்றார்களே, அதுதான் அவர்களுக்கு உண்டான மூடம்.